நாம கஷ்டப்பட்டு மகன்களை படிக்க வச்சோம், வேலைக்கு போயிட்டானுங்க. ஆனா நம்ம இஷ்டப்படி நல்ல வசதியான இடமா பொண்ணு பார்த்து அவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது போல இருக்கு. பையனுக்கு பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்டேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேங்கிறான். பக்கத்து வீட்டு ராமசாமியிடம் கவலையோடு பேசினார் நடராஜன். என்ன சார், இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். வேலைக்கு போய் வர்ற இடத்துல ஆணும் பெண்ணும் சந்திச்சு பேசி காதல் பண்றாங்க. இதுல என்ன தப்பு? அதுக இஷ்டப்படி கல்யாணத்தை பண்ணிட வச்சிட வேண்டியதானே. இது அந்த காலம் மாதிரி இல்ல சார், 2025ஆம் வருஷம். தெளிவான அறிகுறிகளை தயங்காமல் அளித்தார் ராமசாமி. நடராஜன் முகத்தில் புன்னகை. அப்படியா சொல்றீங்க? விஷயம் இவ்வளவு சீக்கிரமா ஃபைனல் ஆகும்னு நான் நினைக்கல. நான் சொல்ல வந்தது உங்க மகன் குமார பத்தி தான். அவன் தான் என் காதல் விஷயத்த அப்பாட்ட பக்குவமா சொல்லி சம்மதிக்க வைங்க அங்கிள்னு வந்து சொன்னான். நீங்க உடனே ஓகே பண்ணிட்டீங்களே சார்? நடராஜன் சொன்னதும் ராமசாமிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது.